اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய பெரியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த எங்களுடைய ஒரு தகவலை நாங்கள் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதாவது மௌலவி முஜாஹித் ரசீன் ஹஸ்ரத் அவர்கள் விவாதத்திலே இருந்து விரண்டோட்டம் என்பதை இந்த வீடியோவுடைய சுருக்கம். கடந்த 2008ஆம் ஆண்டு காட்டோவிட்டையைச் சேர்ந்த மௌலவி AH அப்துல் பாரி ஆலிம் DA குவைத் ஹஸ்ரத் அவர்கள் வெற்றி பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்த பொழுது மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் காட்டோவிட்டையில் பகிரங்க விவாதத்துக்கு அழைப்பு விடுத்தார்கள். வஹாபிகள் சார்பாக அப்துல் பாரி ஆலிம் ஹஸ்ரத் அவர்களுக்கு விவாத அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை ஏற்று அப்துல் பாரி ஆலிம் ஹஸ்ரத் BA குவைத் அவர்கள் விவாத ஒப்பந்தத்துக்கு சென்ற பொழுது மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்கள் விவாதத்தில் படுதோல்வி அடைந்தார்கள், அந்த ஒப்பந்தத்தில் படுதோல்வி அடைந்தார்கள் என்பது இந்த உலகம் அறிந்தோர் உண்மை. அந்த ஒப்பந்தத்தில் தோல்வி அடைந்த அந்த விவாத சீடியை காட்டோவிட்ட முஹியத்தீன் ஜும்மா பள்ளிவாயில் பாசிம் மௌலானா நாயகம் அன்னவர்களுடைய கந்தூரியில் வெளியிடுகின்ற பொழுது அதை வெளியிடக்கூடாது என்று வஹாபிகள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். என்றாலும் நாங்கள் அதை வெளியிட்டோம். அதற்கு பின்னால் தான் எங்களுக்கு புரிந்தது, இவர்கள் விவாதத்துக்கு எங்களை அழைத்தது, அப்துல் பாரி ஆலிம் BA குவைத் ஹஸ்ரத் அவர்களை விவாதத்துக்கு அழைத்தது அவர்களோடு விவாதம் செய்கின்ற அறிவும் ஆற்றலும் வைத்துக் கொண்டுதான் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் நிச்சயமாக இல்லை. மாற்றமாக அப்துல் பாரி ஆலிம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சீடியை கையிலே ஆயுதமாக வைத்துக் கொண்டுதான் இவர்கள் அந்த அப்துல் பாரி ஆலிமை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக, விவாதத்திலிருந்து ஓட வைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் அவரை அழைத்திருக்கிறார் என்பது பின்னால் தான் எங்களுக்கு விளங்க வந்தது. விவாதத்துக்கு அழைத்தலும் மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்கள் தான். அந்த விவாதத்தில் ஒப்பந்தத்தில் பின்வாங்கியதும் மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்கள் தான். அதே போன்று அந்த விவாதத்தில் தோல்வி அடைந்ததற்கு பின்னால் அப்துல் பாரி ஆலிம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சீடியை பகிரங்கமாக வெளியிட்டு அப்துல் பாரி ஆலிம் ஹஸ்ரத் அவர்களை மிகவும் நெருக்கடிக்குள்ளே ஆக்கி வைத்து அதற்கு பின்னால் மறுபடியும் சவால் விட்டார். நேரமும் இடமும் அவர்களுக்கு தரும்படியும் மற்ற அனைத்தும் எங்களுக்கு அதை அப்துல் பாரி ஆலிம் அவர்களுக்கு தலைப்பு போன்ற எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளும்படியும் முஜாஹித் மௌலவி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அவர்களுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு அன்று முஜாஹித் மௌலவியுடைய சதியின் காரணமாக, அவருக்கு துணை போனவர்களுடைய அந்த சதியின் காரணமாகவும் எங்களால் விவாதம் செய்கின்ற சூழ்நிலை அன்று இருக்கவில்லை. எனவே இன்று அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் அமைத்திருக்கிறோம். காரணம், எங்களுக்கு ஒரு இடம் இருக்கவில்லை, விவாதம் சம்பந்தமாக கூட்டம் போடுவதற்கு எங்களுக்கு தனி இடம் இருக்கவில்லை, ஊரில் நடமாடுவதற்கு கூட பயங்கரமான ஒரு நிலையை மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். அவர்களோடு சில சதிக்காரர்களும் சேர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது எங்களுக்கென்று இடம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஆலோசனை பண்ணுவதற்கு, பயான் செய்வதற்கு, எங்களுடைய மதரசாக்கள் நடத்துவதற்கு இடம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அந்த மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்களுடைய அன்று அவராகவே விட்ட அந்த சவாலை ஏற்று அண்மையில் அவர்கள் இலங்கையிலே வந்திருந்த பொழுது நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்வதற்காக சகோதரர் சல்மான் அவர்களுடைய வீட்டிலே அழைத்து பேசினோம். அந்த நேரத்தில் மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் நான் வருவேன், வந்தால் இது சம்பந்தமாக பேசலாம் என்றார். ஆனால் அதற்கு பின்னால் அவருடைய போன் நம்பரை எடுத்து நான் கதைத்தேன். மௌலவி முஜாஹித் ரசீன் அவர்களோடு நான் பேசினேன்.
போனை ஆன்சர் பண்ணினார். நான் சொன்னேன், நான் ஃபர்தி மௌலவி பேசுகிறேன் என்றேன். யார் பேசுறீங்க என்று கேட்டார். நான் ஃபர்தி மௌலவி பேசுகிறேன் என்றேன். ஆனால் அவருக்கு என்னை அறிமுகம் இல்லை. அதற்கு பின்னால் நான் சொன்னேன், கஹட்டோ வீட்ட பாரி ஆலிம் அவர்களுடைய மருமகன் பேசுகிறேன் என்றேன். அதுக்கு பின்னால் அவர் சொன்னார், மௌலவி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டார். அதுக்கு பின்னால் நான் உங்களோடு கொஞ்சம் நான் பேச வேண்டும், பேச முடியுமா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நான் கடையிலே வந்திருக்கிறேன், 10 நிமிஷத்திலே நான் உங்களுக்கு நான் தொடர்பு கொள்கிறேன், தாராளமாக விரிவாக பேசலாம் என்று மௌலை முஜாஹித் ரஸீன் அவர்கள் சொன்னார்கள். அதை நம்பி அதற்கு 10 நிமிஷத்திலே நான் எதிர்பார்த்திருந்தேன், வரவில்லை. இரவானதுக்கு பின்னால் நான் பல தடவைகள் பல நாட்கள் தொடர்ந்து அவருக்கு போன் பண்ணி கொண்டே இருந்தேன். அவர் அந்த கோலை எனக்கு ஆன்சர் பண்ணவில்லை. அதற்கு பின்னால் தான் எங்களுடைய சகோதரர்களை அப்துல் பாரி ஆலிம் ஹஸ்ரத் அவருடைய சார்பாக சிலர்களை அனுப்பி மௌலை முஜாஹித் ரஸீன் அவர்கள் போன் ஆன்சர் பண்ணாமல் விவாதத்திலே இருந்து நழுவ பார்க்கிறார் என்பதற்காக, இவரை விடக்கூடாது, விவாதம் நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காகவும் ஒரு கடிதத்தை நாங்கள் அவர் மௌலை முஜாஹித் ரஸீன் அவருடைய ஆதரவாளர்களுடைய கையிலே நாங்கள் ஒப்படைத்தோம். அதற்கும் பதிலில்லை. அவர்களில் ஒரு சிலர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? மௌலை முஜாஹித் ரஸீன் அவர்கள் லீவிலே வந்திருக்கிறாங்க, அவருடைய வாப்பாவுக்கு சோம் இல்லாம இருக்குது, அவரால் விவாதம் பண்ணக்கூடிய நிலையில இல்லை என்று யாரு ஆதரவாளர்களில் ஒருவர் சொன்னார். ஆனால் இதை மௌலை முஜாஹித் ரஸீன் அவர்களுக்கு சொல்லலாம் அல்லவா? ஹஸ்ரத், நான் அன்று சவால் விட்டது மெய்தான், ஆனால் இன்று என் வாப்பாவுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, அதனால் எனக்கு இப்போது விவாதம் பண்ண முடியல, அடுத்த முறை வருகின்ற பொழுது நாங்கள் விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் போனை கூட ஆன்சர் பண்ணவில்லை. ஒரே ஒரு நாள் இரவு 11:45 இவர் எடுத்திருந்தாரு. அப்ப நான் தூக்கம். அதுக்கு பின்னால் மறுபடியும் சுபவுக்கு பின்னால் நான் தொடர்பு கொண்டேன். இவர் விவாதத்தில் இருந்து விலகி செல்கிறார். அப்துல் பாரி ஆலிம் ஹஸ்ரத் அவர்களுக்கு 2008ஆம் ஆண்டு விவாத சவால் விட்டதும் அவர்தான், விவாதத்தில் இருந்து ஒப்பந்தத்தில் ஓடி ஒழித்ததும் அவர்தான், மறுபடியும் சவால் விட்டதும் அவர்தான். அந்த சவாலை நாங்கள் ஏற்று வருகின்ற பொழுது இப்பொழுதும் ஓடி ஒழிக்கின்றவர்கள் மௌலவி முஜாஹித் ரஸீன் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய ஆதரவாளருக்கு நாங்கள் சொல்கிறோம், வாப்பாவுக்கு சோம் இல்லை என்று சொன்னா சோமானதுக்கு பின்னால் நாங்கள் விவாதத்தை நடத்த வேண்டும் என்பதை கூட அவரால் சொல்ல முடியாமல் பயந்து ஓடுகிறார்களே. இவரை நம்பியும் ஒரு கூட்டம் இவருக்கு பின்னால இவரை பெரிய ஷேக் என்றும் இவரை பெரிய அறிஞர்கள் என்றும் பின்பற்றி கொண்டிருக்கின்ற உங்களுக்காவது இந்த வெக்கம் வர வேண்டும். அழைப்பு விடுத்த அழைப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். பயந்து ஓடுவது என்ன என்பதை நீங்கள் தட்டி கேளுங்கள். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைக யா